வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மீனராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய பங்குனி மாதத்தில், சோபகிருது வருடத்துடைய கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் இந்த பிரபஞ்சமானது எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். சூரிய பகவான் அப்படின்றவர் கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவான் மீன ராசியில் சஞ்சாரிக்கக்கூடிய ஒரே காலகட்டம் இந்த பங்குனி மாதம் தானுங்க. வேலை வாய்ப்பு இல்லாமல் சிரமப்பட்டு இருக்கிற மீனராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த பங்குனி மாதம் வரப்போகுது. அதில் எவ்விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உழைப்பை மட்டுமே போடுறனே, உயர்வில்லையே, கஷ்டம் மட்டுமே இருக்குதே, கஷ்டத்துக்கு தகுந்த பலன் இல்லையேன்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தால் அந்த சங்கடங்கள் அனைத்தும் சரியாகிறதுக்கான ஒரு அருமையான ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான். உங்களுடைய ராசிநாதனுடைய பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் பிறந்த நட்சத்திரத்தில் 4 நாட்கள் இருக்கிறார். இந்த 4 நாட்கள்லேயே ஒரு சில மாற்றங்கள் கொடுக்க போகுது. அதில் எவ்விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த 4 நாட்கள்லேயே எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போகுது அப்படின்னா, உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்க போகுது, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி கொடுக்க போகுதுங்க. கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே இடத்துல இருக்கிறமே, அந்த மன அழுத்தம் குறைய போகுது. வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது. ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 2வது பாவகத்தில் பரணி நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய சாரம் வாங்கி உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம். உங்கள் ராசிநாதன் சூரியனுடைய ஆதிக்கத்தை பார்ப்பாரு, சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதனை பார்ப்பார். இந்த வகையிலேயே இது ஒரு நல்ல ஒரு பரிவர்த்தனை. உடம்பில் இருக்கிற நோய் நொடிகளும் சரியாக போகுது. தீராத வியாதின்னு சொல்லுவோம் இல்லையா, 2 வருஷமாக வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், 3 வருஷமாக வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். உடம்புல நோய் இருக்குதோ இல்லையோ, மன அழுத்தமே நமக்கு நோய் ஆகிடும். அப்போது இந்த மாதிரி சங்கடங்களும் சரியாயிடும். வேலை ரீதியாக இருக்கிற சங்கடங்களும் சரியாயிடும். வேலை சுமை, பணியின் சுமை, வேலையில் ஒர்க்லோடு அதிகமாக இருக்குதுங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நண்பர்களுக்கும் தன்னுடைய ஒர்க்லோடு குறைஞ்சி வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திடும். சார் நீங்கள் பாட்டில் சொல்லிக்கிட்டே போகிறீங்க, என்ன சார் ஆதாரம்? சுக்கிர பகவான் அப்படின்றவர் தகரியஸ்தானாதிபதி 12வது பாவகத்தில் இருக்கிறானாலும் 12வது பாவகத்தில் சுக்கிர பகவான் அதாவது நமக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. எல்லா கிரகங்களுக்கும் 12வது பாவகம் மறைவு அப்படின்னா இந்த சுக்கிரனுக்கு மட்டும் 12வது பாத்தியம் மறைவு கிடையாது. அப்போ சுக்கிரனுடைய பார்வை சூரியனுடைய வீட்டை பார்க்குறார், 6வது பாவகத்தை பார்க்குறார். அதுபோக சுக்கிரன் குரு பகவானுக்கு நல்லவராக கெட்டவரானா 100% கெட்டவர், 8 கூட. 8 கிரகம் 6வது பாவகத்தை பார்க்குறாரு. அதுபோக செவ்வாய் தனஸ்தானாதிபதியும் 6வது பாவகத்தை பார்க்குறாரு, 7வது பாவகத்தை பார்க்குறாரு. அதுபோக சனி பகவான் 12 குடையவர் 6ல் பார்க்குறாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் ஏற்படுவதால் உடல் உபாதைகள் சரியாகும். நிறைய நண்பர்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம், தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் நிறைய நண்பர்களுக்கு ஏற்பட்டுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிற நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் 100% சரியாகும் இந்த மாதத்தில். அதுபோக உங்களுக்கு ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி 7வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசியில் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் ஏற்படுது. அரசாங்க உத்தியோகம், அரசு தரப்பில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த தருணத்தில் மீனராசி நண்பர்களுக்கு ஏற்படும். அரசியல், அரசு துறை, இந்த மாதிரி நண்பர்களுக்கு நிச்சயம் நல்லது ஏற்படும். அதுபோக நான் ஒரு வீடு வாசல் கட்டலாம்னு இருக்கிறேன், லோன் போடலாம்னு இருக்கிறேன், லோன் சேங்ஷன் ஆகலை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் அந்த லோன் சம்மந்தப்பட்ட சங்கடங்களும் இந்த நேரத்தில் சரியாயிடும். அதுபோக
திருமணஸ்தானாதிபதி இல்லைங்களா புதன் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். அதுபோக புத்திர வளர்ச்சி, ஏன்னா 5வது பாவகத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன், புத்திரஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் மீனராசி நண்பர்களுக்கு சந்திரன். அந்த சந்திரன் உங்கள் ராசிநாதனோட மாத தொடக்கத்திலேயே பரணி நட்சத்திரத்தில் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து குரு சந்திர யோகம் அப்படின்ற ஒரு யோகம் இந்த மீனராசி நண்பர்களுக்கு ஏற்படுது குடும்பஸ்தானத்தில். அப்போது குருச்சந்திர யோகமும் புதனாதித்ய யோகமும் இணைந்த ஒரு மாதம் இந்த ஒரு மாதம் தானுங்க. அப்போது வாழ்க்கையிலையும் சரி வாழ்வாதாரத்திலையும் சரி மீனராசி நண்பர்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் வரப்போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னுடைய சகோதரிகள், ஏன்னா மீனராசி நண்பர்களுக்கு ஆண்களை விட பெண்களுக்கு இந்த மாதம் மிக உகந்த ஒரு மாதமாக இருக்கும், ஒரு உயர்வான ஒரு மாதமாக இருக்கும், ஒசந்த ஒரு மாதமாக இருக்கும். எப்படின்னா, உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய புதனாக இருக்கட்டும், உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் சந்திரன் குருவோட சேர்ந்ததாக இருக்கட்டும், 10 கிரகம் குரு உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கக்கூடிய சூழல், இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, பெண்களுக்கு 99% இல்லை 100% மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் அல்லது உழைப்புக்கு தகுந்த உயர்வு அல்லது படிப்புக்கு தகுந்த ஒரு வேலை வாய்ப்பு 100% ஏற்படும். சில பேர் வெளிநாடெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். ஆண்களுக்கு கொஞ்சம் குறைவு தான், ஒரு 80% தான் ஆண்களுக்கு நல்லது நடக்கும், பெண்களுக்கு 100% நல்லது நடக்கும். அதுபோக சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் வருவார் பாருங்க, பிரம்மாண்டமான ஒரு நேரம். 18ஆம் தேதி பங்குனி மாதம் 18ஆம் தேதி மீன ராசியில் சுக்கிரன் வராரு. அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் வரும் பொழுது ராசியிலேயே ராகு பகவான் ஏற்கனவே இருக்கிறாரு, சூரிய பகவான் இருக்கிறாரு, புதன் இருக்கிறார். அப்போ அந்த இணைவு எப்படி இருக்கும்? பல பேருடைய திருமண தடைகள் நீங்க போகுது, பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர போகிறீங்க, காசு பணம் கணக்கில்லாத அளவுக்கு இருக்குதுங்க, ஆனால் நிம்மதி சந்தோஷம் இல்லைன்னு தேடிக்கிட்டு இருக்கிற அந்த நண்பர்களுக்கு, அந்த தம்பதிகளுக்கு உண்மையிலேயே அந்த சுக்கிரன் உங்கள் ராசியில் வரும் பொழுது சிறப்பாக இருக்கும். திருமணக்காரகன் திருமண ஸ்தானாதிபதி, திருமணக்காரகன் சுக்கிரன், திருமண ஸ்தானாதிபதி புதன் ஒரே பாவகத்திலிருந்து திருமண ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணமாக பங்குனி 18ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 31ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். திருமண ஸ்தானாதிபதி வக்ரம் அடைவாரே அப்படின்னாலும் பாதிப்பு கிடையாது. மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். திருமணமாகி நிரந்தரமாக பிரிஞ்சு போன தம்பதிகளுக்கு மறுமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆக மீனராசி நண்பர்களுக்கு 100% வரக்கூடிய பங்குனி மாதம் சாதகமாக இருக்க போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சூரிய பகவான் குரு பகவானுடைய சாரம் ஏறும் பொழுது புத்திர வளர்ச்சி ஏற்படும். சூரிய பகவான் சனி பகவானுடைய சாரம் பங்குனி 4ஆம் தேதியிலிருந்து பங்குனி 18ஆம் தேதி வரை சனி பகவானுடைய சாரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஏறும்போது வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், வேலைகள் வரும். பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். அதுபோக புதனுடைய சாரத்தில் 18ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை சூரிய பகவான் புதனுடைய சாரத்தில் வரும் பொழுது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தும். அப்போது பங்குனி மாதம் மீனராசி நண்பர்களுக்கு உண்மையிலேயே சாதகமாக தான் இருக்குமே தவிர பாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன் பலன்கள். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.